தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் அப்படிலாம் சம்மந்தம் இல்லாமல் கிளப்பி விட்டு போயிட்டாங்க. ChatGPT வாட்ஸ்அப் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. எவனோ உட்காந்து எங்கே உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன இருக்கு. நல்ல புத்தகங்களை வாசிங்க. நீங்க படிக்க உங்களுக்கு இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற குழந்தையும் ஒரு நல்ல நாலேஜா எடுத்துக்கும். மருத்துவர்கள் சொல்ற ஆலோசனை கேளுங்க, செவிலியர்கள் சொல்றது கேளுங்க. அதுக்காக வேண்டி படிச்சிருக்காங்க. வருகின்ற தலைமுறை உங்க கையில தான் இருக்கு. நம்ம செய்யற சின்ன தப்பு மேல நாளைக்கு அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு. சத்தான உணவு அதெல்லாம் இல்ல, தாய்ப்பால் தான் மிகவும் சத்தான உணவு. தாய்ப்பால் 2 வயசு உள்ள குடிக்கிற வரையும் வர்ற வரைக்கும் குடிக்கட்டும். அந்த புள்ள தாய்க்கு சேய்க்கும் உள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நிறைந்த உணவு அது முதல் தடுப்பூசியும் கூட எல்லா சத்துக்களும் இருப்பதனால நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கு. அதை விட சிறந்த மருத்துவமே ஆன்டிபயோட்டிக்கே கிடையாது. இவங்களுக்கே தெரியும். அதை விட சிறந்த மருத்துவமே கிடையாது. ரோட்டரி கிளப் சார்பா தாய்ப்பால் வார விழா கொண்டாடணும்னு வந்திருக்காங்க. தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் இருக்கணும். ஆனா நான் இல்லாததுனால அவங்களால கொண்டாட முடியல. ரொம்ப மன்னிச்சுக்கணும், பர்சனல் ஒர்க்னால போயிட்டேன், சாரி. இப்போ தாய்ப்பால் வார விழா கொண்டாடணும்னு வந்திருக்காங்க. ரோட்டரி கிளப் சார்பாக அனைவருக்கும் நம்ம பிஹெச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் இருக்கிற டைம்ல எல்லாரும் இருக்கணும்னு நடத்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாய்ப்பால் வார விழாவில் கலந்துக்கிறது ஏன் இந்த தினம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியணும். தாய்ப்பால் வார விழா ஏன் ஆகஸ்ட் 1 இருந்து 7 வரைக்கும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம அரசாங்கம் அந்த காலத்துல சத்தான உணவு அதெல்லாம் இல்லை, தாய்ப்பால் தான் மிகவும் சத்தான உணவு. ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, பிறந்த குழந்தைலேருந்து 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுக்கும். தாய்ப்பால் தவிர்த்து நீங்க தண்ணியாவே தாகமா இருக்கு அப்படின்னு குடிச்சாலுமே அது பாப்பாக்கு அது விஷம் தான். உங்களுக்கு அது தண்ணியா இருக்கலாம், பட் ஆனால் பாப்பாக்கு அது விஷம் தான். அதுவும் தாய்ப்பால் கொடுக்கும் போது எந்த பொசிஷன்ல கொடுக்கணும், அட்டாச்மெண்ட் சொல்லி தருவாங்க, பொசிஷன் சொல்லி தருவாங்க. இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்காக தான் எஸ்எஸ்என் சிஸ்டர்ஸ், விஎஸ்என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அதுவும் ரோட்டரி கிளப் சார்பா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாசன லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லா கிளப்பும் ஒண்ணுதான். எங்களோட சேவை மக்களுக்கு போய் சேரணும். எங்களுக்கு ரோட்டரி கிளப்ல இருந்து வந்திருக்கிற அத்தனை தலைவர், செயலாளர், முன்னாள் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள், எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமா இருக்கிற அன்னை தெரசாவாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சு, நாளைய தலைமுறையை நீங்க தான் உருவாக்க போறீங்க. அதனால உங்களையும் பார்த்துக்கிட்டு நீங்க ஓருயிர் இல்லை, ஈருடலா இருக்கீங்க, ஈருடல் ஓருயிரா இருக்கீங்க. அதனால உங்களை பார்த்துக்கிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மொபைலை பயன்படுத்துறதை கம்மி பண்ணிட்டு நல்லா புத்தகம் படிங்க. அதான் நாளைக்கு நிறைய பேர் சிரிக்கிறாங்க போல, அதிகம் மொபைல் யூஸ் பண்றாங்க போல. நல்ல புத்தகங்களை வாசிங்க. நீங்க படிக்க உங்களுக்கு இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற குழந்தையும் ஒரு நல்ல நாலேஜா எடுத்துக்கும். அதே மாதிரி உங்களோட அடுத்த தலைமுறையை சேவைக்கு கொண்டு வாங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் சின்ன சின்ன சேவைகள் மூலம் தான் இது நம்மளோட கிராமப்புறத்தையும் நம்ம நாட்டையும் வலிமைப்படுத்தலாம். வருகின்ற தலைமுறை உங்க கையில தான் இருக்கு. அதனால மருத்துவர்களோட ஆலோசனைப்படி வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கிளப் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் அப்படிலாம் சம்மந்தம் இல்லாமல் கிளப்பி விட்டு போயிட்டாங்க. ChatGPT வாட்ஸ்அப் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. எவனோ உட்காந்து எங்கே உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு போய்ட்டு அவனுக்கு என்ன இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 6 வயசு வரையும் தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை தான் நான். 1வது போயிட்டு தாய்ப்பால் குடித்தேன். எங்கள் அம்மா அங்கே பாதியில் உட்காந்துருந்து எனக்கு பால் கொடுத்துட்டு வரணும். அப்படி தான் நான் வளர்ந்தேன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பப்பாளி பழம் தின்னா பிள்ளைக்கு முடிஞ்சா பப்பாளி பழத்திலே வளர்ந்தது. அவர் தான் பம்பளி மாதிரி இருக்கும் இருக்கு. அதனால அதெல்லாம் வாழ்நாள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. மருத்துவர்கள் சொல்ற ஆலோசனை கேளுங்க, செவிலியர்கள் சொல்றது கேளுங்க. அதுக்காக வேண்டி படிச்சிருக்காங்க. நான் மருத்துவத்தை ரொம்ப நம்புவேன், இங்கிலீஷ் மெடிசனை. இங்கே சம்மந்தம்லாம் சொல்கிறேன். சுகர் வந்தால் ஒன்றும் செய்யாது. எனக்கு சுகர் இருக்குது. அது என்ன வல்லாமல் செய்யுது? ஒன்றும் செய்யலை. என்ன வல்லாமல் செய்யுது? அது விருப்பத்துக்கு இழுக்குது. மாத்திரை போட்டாலும் மயக்கம், போடலாலும் மயக்கம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, மருத்துவமனையில் பார்த்தா சுகர் கால் எடுக்கிறது, இது மாதிரி போயிடும். நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவத்தை நம்புங்க. 1947 ஒரு சராசரி மனிதன் ஆயுள் காலம் என்னவா இருந்திருக்குன்னா, எல்லாரும் 70-80 கிடையாது. மருத்துவர்கள் 37 வயசு தான். ஆனால் 2020 இந்த போன 6 வருஷத்துக்கு முன்னாடி சென்செக்ஸ் எடுத்தாங்க, 70 வயசு. அப்போ அது என்ன டெவலப் ஆகிருக்கு? மக்கள் தொகை டெவலப் ஆகிருக்கு. ஆனால் மருத்துவம் அதை விட பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு. இவ்வளோ ஸ்கேன் அன்றைக்கெல்லாம் ஸ்பெஷல் சைல்டெல்லாம் பிறந்துச்சு. இங்கெல்லாம் ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ் ஆகிட்டு ஸ்பெஷல் சைல்டு. அந்த ஸ்கேன்லாம் மிஸ் ஆகி ஏதோ ஒன்று தவறு நடந்துருது. அதனால எவ்வளோ வந்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய நீங்களாம் இன்னைக்கு செயற்கை கருவூட்டு மையங்கள் அது ஃபெர்டிலைட்டி சென்டர் அதிகமாயிட்டு. அப்போ ஏதோ ஒரு குறைபாடு நம்மள்கிட்ட மரபணுல ஏற்பட ஆரம்பிக்குது.
ஒரு மரபணும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எங்கள் தாத்தா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த மரபணு ஜெனட்டிக்கை நம்ம கடத்தி கொண்டு வர்றோம். நம்ம அடுத்த கட்ட ஜீனை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கணும். அது ஒரு ஆரோக்கியமான ஜீனாக இருக்கணும், அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கணும். குழந்தை பார்க்குறது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஜெனட்டிக்காக ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த மரபணு இன்னொரு இடத்துக்கு அழகாக போய் கடத்தி சேரும். நம்ம செய்கிற சின்ன தப்பு மேலே வந்து நாளைக்கு அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு. ஒரு சின்ன தவறு, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிருந்தா என் காது பழிச்சிருக்கும், எனக்கு ஒருத்த காது கேட்கல, சாதாரண அந்த உள்ளூர் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுறது, ஏபிசிடி டாக்டர், எம்பிபிஎஸ் தான் போனோம். ஒரு எம்பிபிஎஸ் என் காதில் டிஞ்சரை ஊற்றிருக்க மாட்டாப்புல. இங்கே ஒரு சாதாரண உள்ளூரில் அழைச்சிட்டு போய் எங்கள் வீட்டில் கல்வியில் முன்னேறிய குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. காதில் டிஞ்சரை ஊற்றி அது பஞ்சு உள்ளே போய் இன்ஃபெக்ட் ஆகி திருப்பி கிடுக்கியை போட்டு பிடிங்கிட்டாப்புல. அப்போ கூட ஒரு ஏன்டிகிட்ட போயிருந்தா காப்பாற்றிருக்காரு. ரவி எல்லாம் போயிருந்தாப்புல, ரவி டாக்டர் உங்கள் சீனியர் அவர். அப்போ இருந்தால் காப்பாற்றிருக்கலாம். உங்கள் மருத்துவர்கள் ஆலோசனையை கேளுங்க. அதில் நீங்களா செல்ஃப் மெடிக்கேட்டராக போய் நீங்களா அதை இதையும் வாங்கி திங்கிறது, மாத்திரை திங்கிறது. நேற்று கூட ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு நான் நேராக எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயக்கிரமத்தில் இருந்தார் வந்து பார்த்தேன். நான் சும்மா வழியில் சாதாரண இதுன்னு நினச்சி கடந்து போகலை. காரணம் மருத்துவங்கிறது அவங்க அதுக்கு படிச்சிருக்காங்க. தாய்ப்பால் 2 வயசு உள்ள குடிக்கிற வரையும் வர்ற வரைக்கும் குடிக்கிட்டு அந்த புள்ள என்ன ஆகிட போகுது. அதை விட சிறந்த மருத்துவமே ஆன்டிபயோட்டிக்கே கிடையாது. இவங்களுக்கே தெரியும், அதை விட சிறந்த மருத்துவமே கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கக்குள்ள செல்போன் பார்க்கறதுக்கு நீங்கள் சொன்னது, தம்பி சொன்னது சரிதான். நல்ல விஷயங்களை பாருங்க. குக்கை ஆப்பெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் புத்தகத்தை திரும்ப படினா கண்ணு தெரிய மாட்டேது. நானே புத்தகம் படிக்கிறதுன்னு படிட்டேன், புத்தகம் படிக்க முடியல. குக்கை ஆப்பில் போட்டு ஹெட்ஃபோனை போட்டால் முழு புத்தகத்தோட வரலாறு சொல்லும். அதனால் நீங்களாம் இயற்கையாகவே குழந்தை கருவுற்றிருப்பதும் பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இந்த உலகை காண காத்திருக்கிறார்கள். அவருக்கு ஆகச்சிறந்த உறவே தாய்மை தான். இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு விஷயம் அசைக்க முடியாமல் இருக்குன்னா அது அம்மா மட்டும்தான். பாக்கி எல்லா கேரக்டரையும் அசைச்சிடலாம். மதர் இஸ் ஏ ட்ரஸ்ட், ஃபாதர் இஸ் ஏ ஃபெய்த். அம்மா என்பவள் உண்மை. என் தாய்க்கு இந்த வயிற்றுல தான் பிறந்தங்கிறது உண்மை. அப்பா என்பவன் நம்பிக்கை தான். இது கடவுளே சொல்லியிருக்காங்க. இதை நபிகள் நாயகமும் இதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப உயர்வான பதவி நீங்கள் இருக்கிறது. ஒரு பேருந்துகளோட நீங்கள் நின்னீங்கன்னா எழுந்துக்கிட்டு உட்காருமா, உயிர்ப்புள்ளக்காரி பட்னி இருக்கா, ஒரு டெத்தில் இருந்தவரை போய் சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உயிர்காரவங்க. ரொம்ப உங்களுடைய குழந்தைகள், அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி. பெண் குழந்தைகள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்டு, சென்செக்ஸ் பார்த்தேன் 60-40 போயிட்டு இருக்கு. கேரளாவில் பெண் குழந்தைகள் சதவீதம் அதிகமாக இருக்குது. எந்த குழந்தைகளாக இருந்தானுங்க, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஔவையார் பேடு வரையும் சொல்லிட்டாங்க. அதோட்டு நல்ல குழந்தைகளா உங்களுக்கு பிறக்குவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த ரோட்டரி சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் குமரன் ஏஜென்சி மற்றும் பாலராஜன், ராம்குமார் மறந்து போது ரோல் ஆகுது, அது வாய்ப்பளித்த மருத்துவருக்கும் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தாய்ப்பால் கொடுப்பது வந்து நமது குழந்தையின் நமது தாய்மார் வந்து கடமை. 2வது தாய்ப்பால் வந்து மிகவும் வந்து சத்தான ஊட்டச்சத்தான ஒரு பானம். அது குழந்தை பிறந்த உடனேயே நம்ம வந்து அந்த குழந்தை பிறந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த பால் வந்து ரொம்ப சத்தான பால். அதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குது. புரோட்டீனு, கால்சியம், அயன் எல்லா சத்துக்களும் இருக்குது. ஸோ அந்த தாய்ப்பால் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வந்து நம்ம குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும்னா, நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம 1.5 to 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் வந்து கொடுக்கணுங்கிறது கட்டாயமாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு மேலே இணை உணவுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததில் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 1.5 to 2 மணி நேரம் அந்த கேப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும். சரியா? அப்படி வந்து கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து கொடுக்கணும். படுத்துக்கிட்டு வந்து பால் கொடுக்கக்கூடாது. படுத்துக்கிட்டு பால் கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து புறையேற வாய்ப்பு இருக்குது. புறையேறி அது வந்து ஆபத்தான நிலைமைக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து எந்த ஒரு மதரும் வந்து சொல்கிறேன், படுத்துக்கிட்டு அலட்சியமாக தூங்குறோம் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு எந்த குழந்தைக்கும் பால் கொடுக்கக்கூடாது. அதை வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு தகவலாக சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நாங்கள் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அதனால வந்து படுத்துக்கிட்டு பால் கொடுக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக உட்காந்து சேர்லையோ இல்லை பெட்லையோ உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து அப்படி தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஏன்னா இந்த படுத்துக்கிட்டு பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையும் வரும். 2வது காதில் வந்து சீழ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால எந்த காரணத்தை முன்னிட்டும் படுத்துக்கிட்டு பால் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து தாய்ப்பாலில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது. சரியா?
புட்டிப்பால் வந்து கொடுக்கணுங்கிறத வந்து மறந்துடுங்க. யாரும் புட்டிப்பால் கொடுத்தா வளர்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அதை மறந்துடுங்க. அது வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கறது சுகாதாரமானது, நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது, தாய்க்கு சேய்க்கும் உள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், ஆரோக்கியம் நிறைந்த உணவு. அது வந்து முதல் தடுப்பூசியும் கூட, எல்லா சத்துக்களும் இருப்பதனால நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக இருக்குது. தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து கர்ப்ப காலத்திலே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். அப்படி சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அவங்க வந்து சத்தான பால் வந்து சத்தான பாலாக இருக்கணும். நீங்கள் சரியான உணவு நீங்கள் எடுத்துக்கல இப்போ கர்ப்ப காலத்தில் அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து அவ்வளோ சத்தானதாக இருக்காது. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா சத்தான சாப்பாடு வந்து கர்ப்ப காலத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி உங்களை வலியுறுத்துறது அதுதான். சரிங்களா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சத்தான பாலை கொடுங்க, குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறோமா. வணக்கம்.